Vanakkam students, next I am going to continue the parallel combination of the capacitors. Okay, listen. இந்த circuit diagram எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? யார் இதெல்லாம்? C1 capacitance இருக்கிற ஒரு capacitor, C2 capacitance இருக்கிற ஒரு capacitor and C3 capacitance இருக்கிற இன்னொரு capacitor. டோட்டலாக எத்தனை capacitors எடுத்திருக்கோம்? 3 capacitors எடுத்திருக்கோம். இந்த 3 capacitorsையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பேரலலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். C1, C2, C3 மின்தேக்கு திறன் இருக்கிற இந்த 3 மின்தேக்கிகளையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுக்கொன்று பக்க இணைப்பில் இணைச்சிருக்கோம். இந்த மின்தேக்கிகளோட தொகுப்பை என்ன பண்ணியிருக்கோம்? V அளவுக்கு மின்னழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மின்கலன் கூட பக்க இணைப்பில் இணைச்சிருக்கும். இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். C1 C3 C2 C1 மின்கலன் இதெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? பக்க இணைப்பில் இணைச்சிருக்கோம். இந்த 3 கெப்பாசிட்டர்ஸையும் நம்ம பேட்டரி கூட பேரலலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். எஸ்டர்டே கிளாஸில் என்ன கன்க்ளூட் பண்ணேன்? 3 கெப்பாசிட்டர்ஸை பேரலலாக கனெக்ட் பண்ணும் பொழுது யார் யார் கான்ஸ்டன்ட் யார் யார் வேரியபிள்னு பார்த்துருந்தோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். C1 capacitance of the first capacitor, then C2 capacitance of the second capacitor, then C3 capacitance of the third capacitor. இந்த 3 யார் வேரியபிள்ஸ். அடுத்தது parallel combination அப்படிங்கிறதுனால சார்ஜ் என்னவா இருந்துச்சு? வேரியபிள். அப்போ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கிற சார்ஜு Q1ன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். செகண்ட் கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கிற சார்ஜ் Q2 அண்ட் தேர்ட் கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கிற சார்ஜ் வந்து Q3ன்னு படிச்சிருக்கோம். எஸ். வாட் அபவுட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ்? எஸ், யூ ஆர் ரைட். கெப்பாசிட்டர்ஸை பேரலல் ஃபார்மில் கனெக்ட் பண்ணும்போது தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இப்போ C3க்கு அக்ராஸாக இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V அப்படின்னா C2க்கு அக்ராஸாக இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் V தான். தென் C1க்கு அக்ராஸாக இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் V தான். இந்த சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தி வோல்டேஜ் அப்ளைடு ஃப்ரம் தி பேட்ரி. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? பேட்டரியிலேருந்து நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதிலேருந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மோர் தேன் ஒன் கெப்பாசிட்டரை பேரலலாக கனெக்ட் பண்ணும் பொழுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு தி அப்ளைடு பொட்டன்ஷியல் ஆர் வோல்டேஜ் ஃப்ரம் தி பேட்ரி. இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா? அப்போது V1 across C1, V2 across C2, then V3 across C3. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வாங்க. நான் எஸ்டர்டே எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? 3 capacitors. When 3 capacitors are connected in parallel, the effective capacitance is equal to the sum of the individual capacitance of the capacitor. அப்படின்னா என்ன அர்த்தம்? effective capacitance நம்ம CPன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். because of capacitors in parallel, therefore CP is equal to C1 plus C2 plus C3. 3 கெப்பாசிட்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணும் பொழுது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சிபிங்கிறது அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸோட கெப்பாசிட்டன்ஸை ஆட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இதனால் சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன், அண்டர்லைன் திஸ்,
Cp is always greater than C1, C2 or C3 இல்லையா? Cp வந்து C1 ஓட அதிகமாக இருக்கும், தென் Cp C2 ஓட அதிகமாக இருக்கும், அண்ட் ஆல்சோ Cp C3 விட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 3 கெப்பாசிட்டன்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் யார்? Cp. All are got my point? We will see one example now. Listen. Sorry for the inconvenience, students. Some technical arrangements want to be there. Listen. நமக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான். In a parallel connection, the equivalent area of the capacitor plates are equal to the sum of the area of the individual capacitor plates. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பிளேட்ஸோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுதும் கெப்பாசிட்டன்ஸ் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அந்த மின்னூட்டங்களை சேமித்து வைக்கப்படுற அளவு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தி டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். இதுதான் கன்க்ளூஷன். கெப்பாசிட்டர் பிளேட்ஸோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுதான் இதுக்கு அர்த்தம். The equivalent area of the capacitor plates are equal to the sum of the area of the individual capacitor plates such that the total capacitance increases. Okay? Example பார்க்கலாமா? இதுதான் ப்ரூஃப். கெப்பாசிட்டன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். அதனால தான் மிஸ் எக்ஸாம்பிளோட நடத்திக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் C1 is equal to 1 microfarad, C2 is equal to 2 microfarad and then C3 is equal to 3 microfarads நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the effective capacitance of the capacitor in parallel combination Cp is equal to C1 plus C2 plus C3. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இன்ஸ்டெட் ஆஃப் C1 1 microfarad, instead of C2 2 microfarad, instead of C3 3 microfarad. இதெல்லாம் sum of value இருக்கா? 1 plus 2 எத்தனை? 3. அப்போது 3 plus 3ங்கிறது யார்? 6. யூனிட் வந்துட்டு microfarad. Therefore 1, 2 and 3 microfarads இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணும் பொழுது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் Cp is equal to 6 microfaradன்னு இருக்குது. இதுதான் நமக்கு ப்ரூஃப். இப்போது சிபியோட வேல்யூ 6 மைக்ரோஃபாரடு. 6 மைக்ரோஃபாரடுங்கிறது கிரேட்டர் தேன் 1 மைக்ரோஃபாரட். அதுக்கப்புறம் யார்? 6 மைக்ரோஃபாரட் அப்படிங்கிறது 2 மைக்ரோஃபாரடை விட அதிகம். 6 மைக்ரோஃபாரட் அப்படிங்கிறது 3 மைக்ரோஃபாரடை விட ஹையஸ்ட் வேல்யூ. அதனால தான் parallel combination of capacitorsல effective capacitance எப்பவுமே எப்படி இருக்கும்? greater value-ஆ இருக்கும். All of you got my point? Good. Thank you.